ஹலோ எவ்ரி ஒன், வெரி குட் ஈவினிங். சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் த என்வியஸ் நெய்பர். என்வியஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை இன்னொருத்தவங்க பார்த்து பொறாமப்படுவாங்கல்ல, அதுதான் அந்த என்வியஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். த என்வியஸ் நெய்பர். இங்கே இந்த கதையில் வந்து என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நிறைய செல்வாக்கும் பணமும் கிடைக்குது, அதை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதனால என்ன ஆகுது இந்த கதையில் அப்படிங்கிறது தான் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இந்த படமே நான் இதுதான் கொடுத்துருப்பேன். ஒருத்தன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றான் ஐஸ்கிரீமு, அதை வந்து 3 பேர் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ, இவன் இவ்வளோ சாப்பிட்றானே, இவனுக்கு எப்படி கிடச்சிதுங்கிற மாதிரி. ஸோ ஒருத்தங்க சந்தோஷம் படுறதை பார்த்து, ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் இருக்குங்கிறத பார்த்து பொறாமப்படுது, ஜெலசி. அதை தான் என்வியஸோட இன்னொரு வார்த்தைன்னு சொல்லலாம், சினானிம். யூ கேன் சே இட் as a synonym as well. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி, அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. Now read the Japanese folk tale about two neighbors and how their character changed their lives. அவங்களோட ரெண்டு குணங்களும் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஒரு ரொம்ப நாள் முன்னாடி, பழமையான நாளில், ஓல்டன் டேஸ், ஒரு நேர்மையான ஒரு மனிதர் இருந்தான். அவன் தன்னோட ஒய்ஃபோட, அவங்க கூட ஒரு செல்லமாக வளர்க்கப்பட்ட நாயும் இருந்தது. அதுக்கு வந்து மீனும் சிறு துண்டுகள், டிட் பிட்னா நம்ம உணவில் இருக்கிற சிறு துண்டுகள், அதில் தான் வீட்டில் சமைக்கிற சாப்பாடுலேருந்து சிறு துண்டுகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நாய்க்கு. செல்லமாக வளர்த்துருந்த அந்த நாய்க்கு அவங்க சமைக்கிற சாப்பாட்லேருந்தே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு இதுவாக இருக்கும். டிட் பிட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்மால் பீஸ் ஆஃப் அ டேஸ்டி ஃபுட். ரொம்ப சுவையாக சமைக்கிற சாப்பாட்லேருந்து இருக்கிற ஒரு சிறு துண்டு இங்கே இருக்குது, டேஸ்டி பிட். One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. ஒரு நாள் இந்த வயதானவர்கள் அவங்க வேலைக்காக அந்த கார்டன் போன போது இந்த நாயும் அவங்க கூடவே போகிறது, அது விளையாடிட்டு இருக்கு. And began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark. Bow, bow, wow, wagging his tail violently. திடீர்னு அந்த நாய் அந்த இடத்துல டக்குன்னு நிப்பாட்டி திடீர்னு வலுவலுன்னு குலைக்க ஆரம்பிச்சுதான், தன் வாலை ஆட்டிண்டே. வேகிங்னா வாலை ஆட்டிண்டே. ஸோ வேகிங், மூவிங் ஆர் காசிங் டு மூவ் ரேப்பிட்லி டு அண்ட் ஃப்ரோ. தன்னுடைய வாலை முன்னும் பின்னுமா அதை நகர்த்திண்டே இருந்தது, அதுதான் வேகிங். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நாய் தன் வாலை ஆட்டுறா போல இருக்கிற ஒரு படம். ஸோ இந்த நாய் வந்து அந்த வயதானவர்கள் கூடவே போகிறது, டக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி கொலைச்சுட்டே நிப்பாட்டுறது, தன் வாலை ஆட்டினே. இங்கே ஏதோ சொல்ல வருது, அதுதான் இங்கே வேகிங் ஹிஸ் டெயில். The old people thought there must be something nice to eat under the ground, so they bought a spade and began digging. When lo and behold, அந்த வயதானவர்கள் என்ன நினைச்சாங்க, இந்த இடத்துல இந்த நாய் குலைக்கிறது பார்த்து ஏதோ ஒரு உணவு பொருள் இருக்கு போல இருக்கு இந்த நிலத்துக்கு அடியில். அதனால ஒரு ஸ்பேட் வந்து அந்த நிலத்தை தோன்ற அந்த ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. The place was full of gold pieces and silver and all sort of precious thing. அந்த இடத்தை தோண்டி பார்த்தா கோல்ட் பீசஸும், தங்க துண்டங்களும், சில்வர், அப்புறம் எல்லா விதமான விலை மதிக்கக்கூடிய பொருட்கள்லாம் அங்கே தெரியுது, அங்கே வந்து புதைக்கப்பட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ தே கேதர்ட் த ட்ரெஷர். இந்த பொக்கிஷங்கள்லாம் அவங்க வந்து சேகரிச்சுண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாதவர்கள், ஏழ்மையான நபர்களுக்கு அதை வந்து கொடுக்குறாங்க. they are distributing the alms to the poor, bought themselves rice fields and corn fields. அது அவங்க வந்து ஏழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு தங்களுக்கு வந்து ஒரு அரிசி நிலம், ரைஸ் ஃபீல்ட்ஸ், கார்ன் ஃபீல்ட்ஸ், சோளக்காடு, இந்த மாதிரி நிறைய வாங்கிக்கிறாங்க. அண்ட் தே பிகேம் a wealthy people. அதை வச்சுனே நிறைய பெரிய பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple. அவங்களோட பக்கத்துலேயே
பக்கத்து வீட்டு நபர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கஞ்சமான ஒரு வயதான நபர்கள். Having or showing a great desire to possess something belonging to someone else. ஒருத்தங்களுக்கு சார்ந்த ஒரு பொருளை பார்த்து அதை தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பெண் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐயோ இது நம்ம சாப்பிடணுமேன்னு அந்த பொண்ணு பார்க்குறது. கிரேட் டிசைர் டு பொசஸ் சம்திங் பிலாங்கிங் டு சம்மன் எல்ஸ். ஐயோ இது எனக்கு வேணும். இப்போ அந்த குழந்தையெல்லாம் இன்னொரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு பால் வச்சு விளையாடிட்டு இருக்கோ, ஒரு ஏதாவது சாப்பிட்டுருந்தானா, அம்மா எனக்கு இதை எனக்கு வாங்கித்தா அப்படின்னு கேட்கும்ல அந்த குழந்தை. அதாவது பொறுத்தையார் பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறது, இன்னொருத்தவங்களோட பொருளுக்கு நம்ம வேணும், அது கிடைக்கணுங்கிற ஆர்வத்தை தான் கொபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old people. இவங்க வந்து கஞ்சத்தனத்தோட பர்த்தையாரோட மற்றவங்களோட பொருளுக்கும் ரொம்ப ஆசைப்படுற நபர்களாகவும் இருந்தாங்க. Who when they heard what had happened came and borrowed the dog, and having taken him home prepared a great feast for him and said, if you please Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with a plenty of money in it. இந்த மாதிரி இவங்களுக்கு பணக்காரங்களாம் ஆயிடுறாங்க இல்லையா இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அந்த நாய் தானே இந்த இடத்தெல்லாம் காமிச்சு அவங்கள பணக்காரங்களாக்கியிருக்கு. ஸோ நம்மளும் அந்த நாயை வந்து கூட்டிட்டு வந்து அதுக்கு உணவு கொடுத்தோம்னா அதுகிட்ட கேட்டு இந்த மாதிரி இடத்த எங்கள்கிட்டையும் காட்டு, எங்க நிறைய பணம் இருக்கோ அந்த மாதிரி இடத்த நீங்க எனக்கும் காட்டு, அந்த இந்த மாதிரி காட்டணுங்கிறதுக்காகவே அந்த நாய்க்கு வந்து பெரிய உணவு பிரம்மாண்டமான இந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அது நாள் வரைக்கும் அந்த நாயை வந்து சீண்டி கூட பார்த்தது கிடையாது, எப்போதும் கத்தினே இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த வீட்டு நபர்களை வந்து பணக்காரனா இந்த நாய் ஆக்கிட்டதுனால, இந்த பொருள்லாம் தேடி கண்டுபிடிச்சு சொன்னதுனால, எங்களையும் நீ பணக்காரனாக்குன்னு அதுக்கு வந்து அவ்வளோ உபச்சாரம் பண்ணி சாப்பாடெல்லாம் போடுறாங்க இந்த நாய்க்கு. ஸோ obliged, make legally or morally bound to do something. அந்த பண்ணணுங்கிற அந்த கட்டாயத்தன்மை. We are obliged to elder the elders. நம்ம வந்து வயதானவர்கள் வந்து we have an obligation, right? நம்ம வந்து மதிச்சுதான் ஆகணும். So there is obliged, there is legally or morally bound to do something. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸால வந்த கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பிக்சர்ஸாக நான் இங்கே கொடுத்துருப்பேன். டிட் பிட்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட், ஒரு சுவையான உணவுலேருந்து எடுத்துக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு துண்டு. வேகிங், வாலை முன்னும் பின்னுமாக ஆட்டுறது. கோவிட்டஸ், ஒருத்தவங்க வச்சுருக்கிற பொருளை பார்த்து நம்ம அதை ஆசைப்படுறது. ஷோயிங் அ கிரேட் டிசையர் டு பொசஸ் சம்திங் பிலாங்கிங் டு சம்வன் எல்ஸ். ஓகே, ஃபைன். Plenty of, if you would show us a place with a plenty of money in it. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks, சத்தமும் உதைகளும் தான் அந்த நாய் இது வரைக்கும் அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ அந்த நாய்க்கு என்னடானா விருந்து கொடுக்குறாங்க, அவ்வளோ கவனிக்கிறாங்க அந்த நாயை. From his host would not eat any of the dainties which they set before him. Something food good to eat. அவங்க என்னதான் கொடுத்தாலும் அந்த நாய் வந்து அது சாப்பிடவே இல்லை. So the old people began to get cross and putting a rope around the dog's neck let him out into the garden. அந்த நாய் அது ஒன்றும் பெருசாக அதுக்கு ஒன்றும் சாப்பிட தோணலை, இது வந்து ஒன்றும் சாப்பிடலையேன்னு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாய் கழுத்தில் வந்து ஒரு கயிறை கட்டி தரன்னு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க அந்த கார்டனுக்கு. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். ஒன்றுமே பெருசாக ஒன்றும் பலன் அளிக்கலை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதுதான் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. He let them lead him where they might, not a sound would the dog utter. எங்கேயுமே ஒரு but it was all in vain. He let them lead him where they might, not a sound would the dog utter. He had no bow for them. ஒரு எங்கேயுமே ஒரு இடத்துல வந்து அது வாயை திறந்து ஒன்றும் சத்தமும் போடல, ஒன்றும் போடல, குலைக்கவும் இல்லை, அது அப்படியே இருந்தது. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. ஒரு இடத்துல டக்குன்னு நிப்பாட்டி என்ன மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது, அதுதான் ஸ்னிஃப் அப்படின்னு சொல்றாங்க. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and a nasty offal over which they had to hold their noses. அந்த நாய் இந்த இடத்த வந்து இப்படி மோப்பம் பிடிக்குதே, இந்த இடத்துல ஏதோ இருக்கு, ரொம்ப ஏதோ அதிர்ஷ்டமான இடம் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க அதை தோன்றாங்க. ஆனா தோண்டி பார்த்தா ஒரு போர்க்களமா இருக்கிற ஒரு
குப்பையும் அழுக்கும், நாஸ்டி ஆஃபில். ஆஃபில் அப்படின்னா இந்த மாமிசம், அந்த உடலுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதை தான் ஆஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். மிருகங்களுடைய உள் உரு ஆர்கன்ஸ், உள் உறுப்புகள், அது வந்து இந்த பிராணிகள்லாம் வந்து உணவாக சாப்பிடும் இல்லையா, அதுதான் தோண்டினா அதுதான் கிடைக்குது தான். அந்த நாத்தம் வந்து தாங்கவே முடியாமல் அவங்க மூக்கை பொத்தின்னு அப்படியே நின்றுட்டாங்க. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. இந்த விஷயத்தை இந்த நாய் பண்ணதை பார்த்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க இந்த வயதான நபர்கள், தம்பதிகள். அது என்ன பண்ணுறாங்க, இந்த நாயை பிடிச்சி அதை கொல்லவே கூட செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. அந்த நாய் வந்து அந்த வயதான நபர்களுக்கு எப்படி ஒரு புதையலை காமிச்சதோ இவங்களுக்கு காட்டலேங்கிற அந்த வெறுப்பில் அந்த நாயை வந்து பிடிச்சு கொல்லவும் செஞ்சிட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of the pine tree. அந்த நல்ல வயதான நபர் இந்த நாயை வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, கொடுத்த நாய் இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. He went to the next door to ask what had become of him. என்ன ஆச்சு அந்த நாய்க்கு? The wicked old man answered that he had killed the dog. அந்த நாயே அந்த இந்த கெட்ட வயதான நபர்கள் பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, wicked, they told that he told that he had killed the dog. அந்த நாயே கொன்னுட்டதாகவும் அந்த மரத்துக்கடியில் பைன் ட்ரீ கடியில் அதை புதைச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with a delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. இன்னவர் வந்து இந்த ஜெலஸ், இந்த விக்கெட் ஓல்ட் மேன் சொன்னோன்னே, இந்த மாதிரி நாயை நான் புதைச்சிட்டேன் இந்த பைன் ட்ரீ கீழே சொன்னோன்னே, இவருக்கு கனமான மனதோட இவர் என்ன பண்ணுற, அந்த மரத்தடியில் போய் ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு மலர் வளையெல்லாம் போட்டு கண்ணீர் விட்டு அழறார். இந்த மாதிரி நான் உன்னை தொலைச்சிட்டேனே அப்படின்னு நினச்சி, அந்த நாயை நினச்சி, இந்த நல்ல வயதான நபர் வந்து இந்த நாயை நினச்சி அழுதுன்னு இருக்கார். That night, when the good old man was fast asleep in the bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it thinking of it as if it were myself." அந்த நல்ல நபர், நல்ல வயதான நபர், அவர் வந்து அப்படியே அழுதுண்டே படுத்துக்கிறாரா. கனவுல வந்து என்ன ஆகுது, இந்த நாய் வந்து அவருடைய கனவுல வந்து இத்தனை நாள் அந்த நாய் வந்து நல்லா பார்த்துனதுக்கு, அவருடைய நல்ல குணத்துக்கு வந்து நன்றி சொல்றதும் கூட இல்லாமல், அந்த மரத்தடியில் அந்த மரத்தை வந்து வெட்டி என்னை வந்து ஒரு என்னை வந்து இந்த மார்ட்டர்னா இதுதான், இந்த குட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த உரல் மாதிரி இருக்கும், அதுதான் மார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மை செல்ஃப். நீங்கள் என்னை எப்படி உபயோகப்படுத்திட்டீங்களோ அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த உரலை வந்து உபயோகிங்க. இந்த பைன் ட்ரீ, இந்த மரத்தால் செய்யப்பட்ட இந்த உரலை நீங்கள் உபயோகிங்க. The old man did as the dog had told him to do and made a mortar of the wood of the pine tree. அந்த வயதான நபர் என்ன பண்ணுறாங்க, இந்த நாய் சொன்னா போலயே அந்த வயதான நபர் என்ன பண்ணுறாரு, அந்த நாய் கனவுல சொன்ன மாதிரியே இந்த பைன் ட்ரீயை வெட்டி ஒரு உரலாக தயாரிக்கிறாங்க. பட் வென் ஹீ கிரவுண்ட் ஹிஸ் ரைஸ் இன் இட், ஈச் கிரெயின் ஆஃப் ரைஸ் டர்ன் இன்டு சம் ரிச் ட்ரெஷர். ஒவ்வொரு அரிசியும் அந்த உரலில் குத்துறத என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு பொக்கிஷமாக ஆயிடுறது. When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. இந்த பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, ரொம்ப இந்த கஞ்சத்தனமான வயதான நபர்கள், ரொம்ப கடுமையாக இதுவாக யோஜனை பண்ணாங்களே, அவங்க இந்த உரலை வந்து கடன் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க இந்த உரலில் வந்து அரிசியை குட்ட ஆரம்பிக்கணுன்னே என்ன ஆகுது, அது வந்து ஒரு அழுக்காக மாறி போயிடுது, ஒரு ஃபில்த்
அப்படின்னா ஒரு அழுக்கு, டிஸ்கஸ்டிங் டர்ட், ஒரு பார்க்கவே முடியாம இருக்கிற ஒரு அழுக்கு. ஸோ இன் அ ஃபிட் ஆஃப் ரேஜ் தே broke the mortar and burnt it. அது எப்படி எனக்கு மட்டும் வந்தா அது வந்து இப்படி ஒரு குப்பையாவும் ஒரு அழுக்காவும் மாறி போயிடுது, அந்த கோவத்துல வந்து அதை உடைச்சு தள்ளி அதை எரிக்கவே செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த வயதான நபர் கனவுல இந்த நாய் வந்து நீ இந்த ப்ரைன் ட்ரீயை மரத்தை வந்து உரலா மாற்றி நீ என்னை உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு என்ன நினச்சி நீ அதை உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற போல் அந்த வயதான நபரும் பைன் ட்ரீயை வந்து கட் பண்ணி மாட்டராக உபயோகிச்சா ஒவ்வொரு அரிசி குத்தமும் அது வந்து ஒரு பொக்கிஷமாக மாறுது. இதை பார்த்து அந்த எதிர்த்த வீட்டு வயதான நபர்கள் இதை கடன் வாங்கிக்கிறாங்க. தங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த அரிசி உரல்ல வந்து குத்துறது என்னது ஒரு அழுக்கா வந்து மாறுது. அந்த கோவத்துல இதை உடைக்கவும் செய்யாம எரிக்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த ஃபில்த் ஒரு குப்பை, அழுக்கு, டிஸ்கஸ்டிங் டர்ட், அதை தான் ஃபில்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ட்டருங்கிறது இதுதான். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய உரல் குட்டுவாங்க இல்லையா. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. அவருக்கு வந்து சந்தேகமே வரல, ஏன் இன்னும் அந்த இதை கொண்டு வரல அப்படின்னு நினச்சினே அவர் உட்காந்துருக்கிறாரு. One night the dog appeared to him again in a dream and told him what had happened. திருப்பி அந்த நாய் வந்து கனவுல வந்து சொல்றது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அந்த நாய் வந்து இவரோட இந்த நல்ல வயதான நபர்கிட்ட சொல்றது, இவர் வந்து உரலே வரலையே, ஏன் என்னாச்சுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ சொல்றது, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on the withered trees, the trees would revive and suddenly put out flowers. அந்த நாய் என்ன சொல்றதுன்னா, இந்த உரல் எரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பஸ்மத்தை வந்து நீங்க எடுத்துட்டு இந்த காஞ்சு போயிருக்கிற மரத்து மேல நீங்க தூவினீங்கன்னா அது உடனே பூக்களா துளிர்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சு போன மரங்கள்லாம் அப்படியே பூக்கள் விட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. After saying this, the dream vanished and the old man, who heard for the first time of the loss of his mortar, ran out weeping to the neighbor's house. இந்த கனவு டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. இந்த கனவுல நாய் சொன்னதை வச்சு இவர் என்ன பண்றாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட அப்படியே அழுதுண்டே போறாங்க. எனக்கு எப்படியாச்சும் அந்த உரலை வந்து அந்த பூதியாவது என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, அந்த அஸ்தியாவது எனக்கு கொடுத்துருங்க, அந்த ஆஷஸ் அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு அவரு. ஸோ விதர்ட், இந்த காஞ்சி போன மரம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மரத்தை நீங்கள் தூவினீங்கன்னா இந்த ஆஷஸை மரம் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அந்த நாய் சொல்றது இல்லையா. ஸோ இந்த விதர்டுங்கிறத காமிக்கிறதுக்காக நான் இந்த படத்தை இங்கே கொடுத்துருப்பேன். காஞ்சி போன மரம், அதாவது எல்லா இலைகளும் உதிர்ந்து போய் அப்படியே வாடி போயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போயிருக்கும் இல்லையா, மரங்கள்லாம் பூக்கள்லாம் பூக்காது. Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which, upon being touched by the ashes, immediately began to sprout and blossom. அந்த ஆஷஸை வந்து இவர் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த வாடி போயிருந்த இந்த செரி மரத்தை மேலே தூவுறாரு. அது தொட்ட உடனே இந்த ஆஷஸ் இந்த மரத்து மேலே பட்ட உடனே என்ன ஆகுது, அது துளிர்த்து அப்படியே மலர்ந்து போகுது. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஒரு பாஸ்கெட் நிறைய இந்த ஆஷஸை எடுத்துன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி என்னால இறந்து போன மரங்களுக்கு வந்து எனக்கு திருப்பி உயிர் கொடுக்க முடியும், என்னால இந்த ஆஷஸால அந்த உயிர் கொடுக்குற தன்மை இருக்கு, சக்தி இருக்கு, என்னால அந்த அற்புதத்தை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே போறாரு. எங்கெல்லாம் அந்த காய்ஞ்ச மரம் இருக்கா அது மேல இந்த ஆஷஸை தூவிட்டு இந்த மாதிரி என்னால் அந்த இறந்து போன மரங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. A certain prince, hearing of this and thinking it might a mighty strange thing, sent for the old fellow, who showed his power by causing all the withered plum and cherry trees
to shoot out and put forth flowers. ஒரு நாட்டில் ஒரு இந்த ராஜா இதை வந்து இந்த விஷயத்தை கேட்டோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். ஏன்னா இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா? அந்த வயதான நபரை வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாரு. அந்த சக்தி என்னங்கிறது பார்க்கறதுக்காக கூப்பிட சொல்கிறார். இப்படிலாம் கூட நடக்குமாங்கிறது இதில் அந்த உதிர்ந்து போயிருந்த அந்த ப்ளம்மும் செரி மரங்களுக்கும் தூவ சொல்கிறாரு. தூவினோன்னே என்ன ஆகுது அப்படின்னா அது டக்குன்னு மலர் விரிய ஆரம்பிக்குது அந்த மரத்துலேருந்து. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க, இந்த பட்டும் அப்புறம் மற்ற துணி வகைகளும் நிறைய பரிசுகளும் இவருக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி இவர் வீட்டுக்கு திரும்பி வரார். சந்தோஷமா இவர் வீட்டுக்கு திரும்பி வரார். As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town. இந்த பார்த்த அவங்க தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த வயதான நபர்கள், நல்ல வயதான நபர் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தாலும் இவங்க உடனே பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? மீதி இருக்கிற ஆஷஸ் எல்லாம் இவங்க அதை எடுத்துட்டு அவங்க திருப்பி அந்த நகரப்புறத்துக்கு உள்ள போறாங்க. அதுல என்ன ஆகுது, and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. இவங்க தான் காரணம், இவங்களால தான் அந்த மரங்களுக்கு, இறந்து போன மரங்களுக்குலாம் உயிர் கொடுக்க முடியும், இவங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்குன்னு அவங்க வந்து அந்த டவுனுக்கு வந்து அப்படியே சொல்லிகிட்டே போறாங்க. அந்த நபர் போறார், வயதான நபர் போறார். He had not to wait long before he was called into the prince palace. ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை, அதுக்குள்ளேயே அந்த ராஜா இவரை வந்து அழைக்கிறார் அந்த பேலஸ்க்கு. அண்ட் ஆர்டர் டு எக்ஸிபிட் இஸ் பார், அது கட்டளையிடுறாரு, இந்த மாதிரி நீ உன் திறமையை காட்டு, உன்னோட சக்தியை வந்து வெளிப்படுத்து அப்படின்னு சொல்கிறேன். பட் when he climbed up into the withered tree and began to scatter the ashes, அவர் அந்த மரத்தை ஏறி, இந்த காய்ஞ்சு போன அந்த மரத்து மேலே ஏறி இந்த அஸ்தியெல்லாம் வந்து தூவுறாரு பார்த்தீங்களா? அப்போ என்னது, one minute. But when he climbed into a withered tree and began to scatter the ashes, not a bird or flower appeared. ஒரு மொட்டோ ஒரு பூவோ எதுவுமே மலர்ல, ஒண்ணுமே வரல. But the ashes all flew into prince's eyes and mouth, blinding and choking him. அதெல்லாம் என்ன ஆகுது, அந்த ஆஷஸ்லாம் பறந்து இந்த ராஜாவுடைய கண்ணுக்கும் வாய்க்கும் போய் அவரை குருடாக்கினது மட்டும் இல்லாமல் அவரை தொண்டையே அடைக்க வைக்கிற அளவுக்கு அந்த பூதியெல்லாம் அவங்க கிட்ட போயிடுது. ஒரு பூவும் பூக்கலை, ஒரு மொட்டுக்குள்ள மலரல. இதுவே வந்து அந்த நல்ல வயதான நபர் இந்த ஆஷஸை போட்டோன்னே என்ன ஆகுது, அப்படியே பூக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா? ஆனால் இவர் அதை போட்டோன்னே அந்த இது பறந்து இந்த ராஜாவுடைய கண் போய் கண்ணு குருடாகிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிடுது. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death. இது அந்த ராஜா இருந்த சேவகர்கள்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, இந்த வயதான நபரை கூட்டுன்னு வந்து அடைச்சு அடின்னு அடிச்சு இறந்து போகிற அளவுக்கு அவ்வளோ இதுவாக அடிக்கிறாங்க. இறந்து போல அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்கிறாங்க இந்த வயதான நபரை. ஸோ தட் ஹி crawled off home with a very sorry plight. அப்படியே தவழ்ந்துட்டே அவரோட வீட்டுக்கு எப்படியாவது போய் சேர்ந்தா போதுன்னு அவர் அப்படியே தவழ்ந்துட்டே போறாரு வீட்டுக்கு. ரொம்ப பரிதாபமாக அவர் வீட்டை போய் அடையிறார். When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. தானும் தன் ஒய்ஃபும் இந்த மாதிரி ஒரு இதில் சிக்கலான சூழ்நிலை மாட்டினோன்னே தங்களை தானே திட்டாங்க. The good old man and women, as soon as they heard of their neighbor's distress, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில அந்த கெட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க, கெட்ட வயதான நபரும் பெண்மணி இருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, the good old man and women as soon as they heard of their neighbor's distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them the share of their own riches. அவங்க இந்த மாதிரி தன்னை தாங்களே திட்டிக்கிறாங்க இல்லையா, நம்ம எப்படி இந்த மாதிரி ஆயிட்டோம் பார்த்தீங்களா, நம்மளோட பொறாமைனாலையும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நல்ல வயதான நபர் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பணத்தில் சொத்துல வந்து ஒரு பங்கை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. which by repeated strokes of luck had now increased to a goodly sum. Gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. So the wicked old people mended their ways,
and let good and virtuous lives ever after. அவங்க தான் தப்ப உணர்ந்துட்டாங்க இல்லையா? இவங்களும் மன்னிச்சு இவங்களும் மன்னிச்சு குடுத்துடுறாங்க. ஒரு பங்க வந்து வேற குடுக்குறாங்க. ஸோ த விக்கெட் ஓல்ட் பீப்பிள் மெண்ட் அவங்க அவங்க வழிய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல வாழ்க்கைய அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த கதை. த என்வியஸ் நெய்பர் பாடத்தினுடைய கதை. எப்படி வந்து ஒரு கெட்டவங்க வந்து நல்லவங்களா மாறுறாங்க. அந்த நல்லவங்க எப்படி நல்லவங்களாவே இருக்காங்க. ஒருத்தங்க தீங்கு செய்றாங்கன்னு நெனச்சும், அவங்க வந்து அதுக்காக புலம்பல. அவங்க வந்து ஒண்ணும் பண்ணல. அந்த சமயத்திலயும் வந்து நல்லது தான் செய்றாங்க. ஸோ இதுவே நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம். யாராவது நமக்கு கெடுதல் செஞ்சாங்களுமே, அவங்கள நம்ம மன்னிச்சு, அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ண பார்க்கணுங்கிறது தான் இந்த பாடம் நமக்கு கத்துக் குடுக்குறது. ஃபைன். நான் இன்னைக்கு கிளாஸ இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்!